இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று நவம்பர் மாதம் 25ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நல்ல ஒரு தமிழ் பாட்டு ஒன்று உண்டு. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, கடவுள் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனுஷன் நினைக்கிறான், இந்த வாழ்க்கை இப்படி நினைச்சிடும், நம்ம இப்படியே இருந்துடலான்னு சொல்லிட்டு. கடவுள் நினைக்கிறாராம், இந்த மனுஷன் ரொம்ப பாவம், நடக்காத ஒன்றை யோசிச்சுட்டு இருக்கான்னு கடவுள் நினைக்கிறாராம். நல்ல பாடல் வரி இல்லையா அது? சகோதரர்களே, இவ்வுலகிலே கடவுள் ஒருவரே நிலையானவர். அவர் ஒருவரே நிலைத்து நிற்கக்கூடியவர். மற்றவை அனைத்தும் அழியக்கூடியது. இதை மனுஷன் தெரிஞ்சுக்க நம்ம என்ன பண்றோம்? என்ன ஆட்டம் போடுறோம்? நமக்கு தான் இந்த உலகம், நம்ம என்னைக்கும் வாழ்ந்துடுவோம். மனுஷனுடைய எண்ணம் அது. அதான் பாட்டு அந்த வரி பார்த்தீங்களா? மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கு நம்ம அப்படியே வாழ்ந்துருவோம், அப்படி நம்மளை யாரும் அசைக்க முடியாது, நம்ம தான் எல்லாம் என்று. கடவுள் நினைப்பது உண்டு பாவம் மனிதன் என்று. மனுஷன் பாவம் எப்படிலாம் சிந்திக்கிறான் பார்த்தியா? கடவுள் சிரிக்கிறாராம். இன்னொரு பாட்டு உண்டு, ரொம்ப அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆடி போட்டா அடங்கிடுவேன் மனிதா, ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி போட்டா ஆட்டத்தை தான் பூட்டி வைக்கிறான். ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆடி போட்டா அடங்கிடுவேன் மனிதா. ரொம்ப ஆடக்கூடாது. ரொம்ப ஆடனா நமது ஆட்டத்தை ஓட்டத்தை கடவுள் நிறுத்திடுவார், ஸ்டாப் பண்ணிடுவார். ஆண்டவருக்கு தெரியும் கடவுள் ஒருவரே நிலையானவர். இதுதான் இன்றைய தியானம். இது தெரியாம நம்மளாம் என்ன ஆட்டம் போடுறோம், என்ன குதிக்கிறோம். லூக்காவில் 20ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு வரும். இந்த கொடிய குத்தகைதார ஊமை ஒரு வருது பார்த்தீங்களா? வாசிச்சு பார்க்கலாம் நீங்க. லூக்கா 29 அந்த 19 வரைக்கும் அந்த 10 வருஷம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கடவுள் இறை அரசுக்காக என்ன பண்றாரு? முயற்சிக்கிறார். ஆனால் சிலர் என்ன பண்றாங்க? அதை தடுத்து, தாங்கள் தான் கடவுள், நாங்க அறிவிக்கிறது தான் இறையாட்சி, புரியுதுங்களா? நாங்க தான் நம்ம கடவுளுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ்ன்ற மாதிரி பண்றாங்க சில நடந்துக்கிறாங்க. ஏசப்பாடைய வார்த்தை யாராக இருந்தாலும் சரிதான், அவர்கள் நொறுக்கப்படுவார்கள் என எச்சரிக்கை செய்கிற ஆண்டவர். அதை பார்த்து சிலர் பொங்கி எழுறாங்க. உண்மையை சொல்லும்போது வழிக்கு தானே செய்யும். யார் அவங்க? வாசிக்க யாருன்னு பாருங்க. அவங்க மறைநூல் அறிஞர்கள், தலைமை குருக்கள். இவர்கள் தங்களை குறித்தே இயேசு இந்த உண்மையை சொல்ல உணர்ந்து கொண்டார்கள். அந்நேரமே இயேசுவை பிடிக்க வழி தேடினார்கள். இப்போ பாருங்க பார்ப்போம். இந்த கூட்டங்கள் கடவுள் பெயரை சொல்லி, கடவுள் பெயரில் மக்களை ஏமாற்றி பழிச்சுக்கிட்டு இல்லையா, தாங்கள் தான் கடவுளுடைய தூதுவர்கள் என்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட போலிகள் அழிந்து போவார்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கை செய்கிறது. முதல் வாசகம் பாருங்க. இன்னைக்கு பாரசீகமன் நபுக்கத்நேசர் ஒரு கனவு காண்றாரு. ஒரு சிலை அவர் கண்ணுக்கு கனவுல வருது. அப்படி அவர் கனவு காணுகின்ற அந்த கனவுக்கு தானியேல் விளக்கம் சொல்றாரு. ராஜா ஒரு செலவு பார்த்தீங்க இல்லையா, அதுக்கு இதான் விளக்கம் என்று சொல்லி ஒரு விளக்கம் சொல்றாரு. பாருங்க பார்ப்போம். அதில் மேல் பகுதி தங்கத்தால் ஆனது, அதற்கு அடுத்துக்கிற பகுதி வெள்ளியால், அதுக்கு அடுத்துக்கிற பகுதி வெண்கலத்தால், இரும்புல, மண், அப்படியே சிலை சொல்றாரு. அப்போது முதல்ல இருக்கிற ஆட்சி வெள்ளி போல் தங்கம் போல் எல்லாம் இருக்குது. அப்புறம் அதோடைய மதிப்பு இன்னொரு ஆட்சி வரும், அது வெள்ளி மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன பண்ணும், வெண்கலம் மாதிரி, அப்புறம் இரும்பு மாதிரி, அப்புறம் மண் மாதிரி, மொத்தம் அழிஞ்சு போயிடும். இந்த உலகம் அழியக்கூடியது.
இந்த உலகம் அழியக்கூடியது. ஆனால் அது இன்னொன்று ஆண்டவர் வார்த்தை பாருங்க பார்ப்போம். இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இல்லையா ஒரு அரசை நிறுவுவார். அந்த அரசுக்கு முடிவே இராது. அந்த அந்த அரசுக்கு மேல எந்த ஒரு அரசும் இருக்க முடியாது. அந்த இறை அரசுதான், கடவுளுடைய அரசுதான் நிலைத்து நிற்கும். அதை எடுத்து யாரும் நிற்க முடியாது. அவனுடைய வார்த்தை, அந்த இறையாட்சிங்கிற கல்லு மேல யாரும் மோதினாலும் சுக்குநூறாக நொறுங்கி விழுவார்கள். அவனுடைய வார்த்தை லூக்கா 20:19. யாராயிரு 18 யாராவது நொறுங்கி விழுவார்கள். இறையாட்சி தான், கடவுளுடைய அரசு தான் நிலையானது. என்ன பண்ணுங்க, அந்த நிலையான ஆட்சிக்காக நீங்க என்ன பண்ணுங்க, பாடுபட்டு உழைங்க. அந்த ஆட்சியில் நீங்கள் உறுப்பினராக இருங்க, பிள்ளைகளாக இருங்க என்று ஆண்டவனுக்கு அழைக்கிறார். இந்த 2ஆம் வசனம் பாருங்க. அப்ப இன்னைக்கு நற்செய்தி பாருங்க. இன்னைக்கு நீங்கள் கட்டிய, மனிதர் கையால் கட்டிய இந்த கோயில் இடிந்து விழும், கல்லின் மேல் கல் இராதபடி நொறுங்கி விழும். சொன்ன வார்த்தை எருசலேம் ஆலயத்தை பார்த்து அது நடந்தது. கிபி 60 நடந்தது. ஏனென்றால் மனிதர் கட்டுகின்ற இல்லையா கட்டிடம், மனிதர் கட்டுகின்ற ஒரு செயல் அழிந்து போகும். கடவுளால் கட்டுகின்றது அழியாமல் இருக்கும். பயப்பட்டாலும் சொல்ல பாருங்க பார்ப்போம். புதிய கட்டளையே உங்களுக்கு இதயத்தில் எழுதப்போ முதல்ல கல் எழுதி கொடுத்த அது அழிஞ்சு போயிடும். புதிய கட்டளை உங்கள் உள்ளத்துல எழுத போறான்னு சொல்ல பாருங்க. அப்ப அந்த உள்ளத்திலே கட்டுகின்ற ஆலயம் இருக்கு பாருங்க பாப்போம். அந்த மனசுல அந்த உள்ளத்துல ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கிட்டு வாழறோம் பாருங்க. அந்த கட்டிடம், அந்த மனசாட்சியில், அந்த ஆன்மாவில் இருக்க கட்டப்படுகிற கட்டிடம் இருக்கும். அது அழிஞ்சு என்றைக்கும் அழியாது. கண்ணால பார்க்குற எல்லாமே அழிஞ்சு போயிடும். அவ்வளோ பெரிய கோயில், அதுதான் சாமி. அங்க விடாதீங்க. அந்த கல் சாமி கிடையாது, சிமெண்ட் செங்கல் சாமி கிடையாது. புரியுதுங்களா? சாமி கிடையாது. அது என்ன சொல்லுதோ அந்த அந்த ஆலயத்தில் போயிட்டு உன் மனம் லயிக்கின்ற பொழுது அதுதான் கடவுள் அங்க வைக்கணும். நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து மொனமன் என்று சொல்லும் மந்திரம் ஏனடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சித்திர பாடல். கடவுளை உள்ளத்திலே வைத்து பூஜிக்கின்ற பொழுது இந்த கட்டடம், இந்த பில்டிங்லாம் இதெல்லாம் ஒன்று கோயில் ஒரு பொருட்டு கிடையாது. நீ ஆலயத்தில் போயிட்டு பேருக்குன்னு உட்காந்துட்டு இல்லையா வந்து வெளியே வரது என்பது அது மாறாக உன் உள்ளம் இல்லையா நீங்களே கோயிலை போல் சொல்ல பாருங்க. அப்ப அந்த உள்ளமாகி அந்த கோயிலிலே கடவுளை பூஜிக்கின்ற பொழுது அதுதான் இறையாட்சி. அதான் இறையாட்சி. அப்ப அப்படிப்பட்ட ஆலயத்தை உள்ளத்துல கட்டுங்க. அதான் இறையாட்சிக்குரிய பண்பு. அதான் அந்த கோயில் அழியாது, அது உள்ளுக்குள்ள அப்படியே இருக்கும். அப்படிப்பட்ட உள்ளுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வாருங்கள் என்று ஆனந்தம் அழைக்கிறார். சகோதரர்களே, சிந்திச்சு பார்ப்போம். இன்னைக்கு பாருங்க பார்ப்போம். இன்னொன்று போயிட்டு காட்டுற பாருங்க பார்ப்போம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எழும்புவாங்க. எப்படி அதை சொன்னாங்க, செவியாக தான் இருக்கும். பாருங்க பார்ப்போம். பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு நானே அவர் என்ன நிறைய பேர் உற்பத்தி ஆவாங்க. ஐயோ இன்னைக்கு எப்படி சொல்றது, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சபைங்க. ஒரு சந்து பந்துக்கெல்லாம் ஒரு திருக்குதரிசி உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. பயங்கரமா உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு தாங்கள் தான் கடவுள். ஸ்போர்ட்ஸை பாருங்க பார்ப்போம். ஒரு டிவி சேனல் வச்சு பாருங்க பார்ப்போம். ஐயோ இன்னும் அவர் தான் அந்த உலகத்தை பரமாத்மா மாதிரி. அவர் இல்லை அந்த உலகம். அது எப்படி சொல்வது, அதுக்கு மேலே எனக்கு சொன்னார வேற ஏதாவது சொல்ல பயமா இருக்குது எனக்கு. அப்படி உலகம் போய்கொண்டிருக்க சகோதரர்களே. நான் ஒரு வேதனைக்கு படிக்கிற பொழுது ஒரு ஊருக்கு சண்டே சர்வீஸ்க்காக போவேன். ஞாயிறு வழிபாட்டுக்காக ஒரு ஊருக்கு நாங்கள் போவோம். நான் இன்னொரு சகோதரன் நாங்கள் இப்போ போகும்போது அது பஸ் ஸ்டாண்ட் இறங்க சின்ன குக்கிராமம், ரொம்ப இன்டீரியல் வில்லேஜ் தான் போவோம் நாங்கள். ஒரு சமயம் அங்கே போகின்ற பொழுது திடீர்னு ஒரு போர்டை பார்த்தேன். திடீர்னு ஒரு போர்டு பார்த்தோம்னா ஆச்சரியம்.
ஊரில் பேர் தேவ ஆட்டுக்குட்டி சபைன்னு சொல்லி ஒரு சபை ஒன்று உருவாச்சு, திடீர்னு உருவாச்சு சபை அது. அங்கே போயிட்டு ஜெபமாலை சொல்லிட்டு நைட்டு அந்த ஆலயத்தில் தங்கி தூங்கி எழுந்து காலைல வழிபாடு முடிச்சுட்டு வருவோம் நாங்கள். அது வழக்கமான ஒரு நிகழ்வு. அது நைட்டு தூங்கும்போது தூக்கமா இல்லை. அந்த ஊரில் நைட்டு 12 மணிக்கு ஒரு தம்பி திடீர்னு ஒரு சபையை ஆரம்பித்து அவர் தான் பாஸ்டர். அவனை அடிச்சுக்கிட்டு அவன் மாட்டின மைக்கில் கத்துறான். அவன் மாட்டின நைட்டு அது என்னவோ இவ்வாறாக எழும்புவார்கள். ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய உள்ளம் என்னது கரை சொல்ல முடியாது, அலை மோதாதவாறு ஏமாறாதவாறு பார்த்துக்கான்னு சொல்றாரு. இப்படிப்பட்டவர்கள் காட்டின வழிகளை சென்று ஏமாந்து விடாதீர்கள். உங்கள் உள்ளத்தை ஆண்டவர் பக்கம் திருப்புங்கள். இதுதான் இன்றைய ஆண்டவருடைய தியானம். சகோதரர்களே, நாம் இதை போல போலிகளை பார்த்து ஏமாறாமல் உள்ளத்தை உறுதியாக வைத்துக் கொள்வோம். தானியேல் சொல்லும் பாருங்க பார்ப்போம், ஆண்டவருடைய அரசே நிலையானது, போலிகள் அழிக்கப்படுவார்கள், ஒழிக்கப்படுவார்கள். சகோதரர்களே, போலிகளை கண்டு ஏமாறாமல் நாம் ஆண்டவர் நினைத்திருந்து அவருடைய அன்பையும் ஆசையையும் நிறைவாக பெற முயற்சிப்போம், ஜெபிப்போம், சந்திப்போம்.